பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இந்த நாள் இந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஏன் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டுல பரிபூர்ணத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க விரும்புகிறார். ஆனா இந்த பரிபூர்ணத்தை கொடுக்கணும்னா நம்ம நிறைய விலைக்கிரயம் செலுத்தணும். அந்த விலைக்கிரயங்கள் என்னன்னு சொல்லி நம்ம அதிகமா பார்த்துட்டோம். இன்னைக்கு மறுபடியும் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை மையப்படுத்தி தொடர்ச்சியா அந்த வாரம் முழுவதும் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, உபவாச ஜெபம். அதே மாதிரி கர்த்தர் நமக்கு ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டுல நமக்கு கொடுக்கணும்னா, நமக்கு ஒரு விடுதலை, ஒரு பெரிய ஆசீர்வாதம், சிறுசோ பெருசோ அது தேவனுடைய வல்லமையுள்ள கரத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா சும்மா சர்வசாதாரண பெற்றுக்கொள்ள முடியாது. உபவாசித்து நீங்களும் நானும் ஜெபிக்கணும். நிறைய பேருக்கு உபவாச ஜெபம்னு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. உபவாச ஜெபம் அப்படின்னு நம்ம என்ன நினைச்சிடறோம், சாப்பிடாம இருக்கிறதும் உபவாச ஜெபம் அப்படின்னு நினைச்சிடறோம். அது மாத்திரமல்ல, உண்ணாம இருக்கிறது மாத்திரமல்ல, அதுக்கும் மேல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா எஸ்ராவின் வாழ்க்கையில தேவ சமூகத்துல எஸ்ரா உபவாசம் பண்ணி ஜெபித்தது எப்படி, இந்த வசனத்தை வைத்து இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு பாயிண்டா நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற கவனித்து பாருங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்காகவும் நான் அங்கே அந்த ஆகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். பாருங்க, 5 விதமான காரியங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார் எஸ்ரா. 5 விதமான காரியங்கள். அப்போ இன்னிலிருந்து நம்ம 5 நாட்கள் இந்த பாயிண்ட தியானிக்க போறோம். அதுல முதல் பாயிண்ட் வாசிக்கிற கவனிங்க. தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கு உபவாச ஜெபம். கர்த்தருக்கு முன்னாடி நம்மை தாழ்த்துவதற்கு தான் உபவாச ஜெபம். இன்னைக்கு நிறைய பேர் ஃபாஸ்டிங் பிரேயர் அப்படின்ற பேர்ல நம்ம தாழ்மையாய் தேவ சமூகத்துல இருப்பதே கிடையாது. வெறும் சாப்பிடாம இருக்கிறதா, மறுபடியும் சொல்றேன், சாப்பிடாம இருக்கிறது தான் ஃபாஸ்டிங் பிரேயர் நினைச்சிட்டு இருக்கோம், உபவாச ஜெபம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, தேவ சமூகத்துல நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தாழ்த்துவதற்கானதான் உபவாச ஜெபம். இன்னும் கொஞ்சம் ஆழமா தாழ்மைக்கு. நம்முடைய சரீரம் மட்டும் அல்ல, சாப்பிடாம இருக்கும்போது சரீரம் மட்டும் ஒடுங்கும் இல்லையா, அது மட்டும் உபவாச ஜெபம் இல்ல. இன்னும் கொஞ்சம் ஆழமா வேற என்ன தாழ்மை அப்படின்னு சொல்லி பார்த்தா, யாக்கோபு எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஏன் நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மைப்படணும்? ஏன் சாப்பிடாம, ஏன் தேவ சமூகத்துல ரெட்டுடுத்தி உட்கார்ந்தாங்க? சாம்பலை தூக்கி மேல ஏன் தூவிட்டு அப்படியே தேவ சமூகத்துல உட்கார்ந்து கதறி அழுகணும்? எதற்காக உபவாசம் பண்ணணும்? தன்னை தாழ்த்துவதற்கு. எதற்கு தாழ்த்தணும்? கர்த்தர் நம்மளை உயர்த்துவதற்கு, பாதுகாப்பதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு. சும்மா ஆசீர்வாதம் வராது. சும்மா உடனே போனோம்னா, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, உடனே கொடுத்துருவாரா என்ன ஆசீர்வாதத்தை? தயவு செய்து அந்த எண்ணத்தை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. நினைவே பட்டணம் பாருங்க, யோனா மூலமா கர்த்தர் ஒரு மெசேஜ் சொல்லி அனுப்புறாரு. நினைவே பட்டணம் பாவத்துல பெருகிடுச்சு, இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன்னு சொன்னோன்னே அந்த நினைவே பட்டணத்தினுடைய ராஜா சொல்றாரு, எல்லா ஜனங்களும் சின்ன குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரையிலும் ஃபாஸ்டிங் இருங்க, உபவாசம் பண்ணிருங்க. தேவ சமூகத்துல தாழ்த்துகிறார். அந்த ராஜா இதோ புழுதியில அந்த சாம்பல் மேல உட்கார்ந்து சாம்பல் எடுத்து தூற்றி கொண்டு சட்டையை கிழிச்சிட்டு அந்த ராஜா தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவரே எங்களை மன்னியும். அந்த தாழ்மையான ஜெபத்தையும் தாழ்மையான காரியங்களையும் பார்த்து தேவன் இதோ ஒரு விஷயடைய மனசுல தடுமாறி ஆண்ட சொல்றாரு, இல்ல நான் அழிக்க மாட்டேன், நான் நினைவே பண்ணதை அழிக்க மாட்டேன், ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி. நம்முடைய ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் தேவ சமூகத்துல நம்ம தாழ்மையா இல்லாததான் காரணம். தாழ்மை என்பது கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவத்தை தருகிறது. தாழ்மை எப்பவுமே ஆண்டுட்டு இருக்கணும். எவ்வளவுக்கு உங்களால தாழ முடியுமோ தாழ்ந்துருங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்க, நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே, நீங்க தான் எனக்கு முன்னாடி. உண்மை அதுதானே. நம்ம என்ன சும்மாவா உருவாகணும்? தாயின் கருவேட்டில உருவானோன்னு சொல்லுவோம். ஆனா தாயின் கருவையில நம்மை உருவாக்கின ஒருத்தர் இருக்காருல்ல, நமக்கும் மேல ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து, வேற யாரும் அல்ல. நம்ம எங்க தாழ்மைப்படுகிறோமோ இல்லையோ, தேவ சமூகத்துல இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல தாழ்மையாய் வாழ்வோமானால் கண்டிப்பா நான் சொல்றேன், நம்முடைய வாழ்வில தேவன் நம்மை ஆசீர்வதிக்க, உயர்த்த, பாதுகாக்க, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. எஸ்ராவின் உபவாச ஜெபத்தை நாங்க கண்ணோக்கி பார்த்தோம் தகப்பனே. இதோ முதல்ல இதோ தேவன் சமூகத்துல தன்னை தாழ்த்துகிறார் ராஜா தகப்பனே. இன்னைக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இதோ உடைய சமூகத்துல தாழ்மையா இருக்கணும். உபவாசத்தோடு ஆண்டவரே, உபவாச நாளை நாங்க வைக்கும் போது இதோ எங்க சரீரம் மாத்திரம் அல்ல, எங்க ஆவி ஆத்துமாவையும் உங்களுடைய சமூகத்துல தாழ்த்துறோம் ஆண்டவரை, தாழ்த்துறோம்.
நினைவே பட்டணம் தாழ்ந்த போது, நினைவே பட்டணத்தின் ஜனங்க ராஜா தாழ்ந்த போது என் தேவன் ஆசீர்வதித்தீரே, அப்படியாகவே நீர் எங்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை பாதுகாத்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்துல தாழ்மையாயிருங்க. தாழ்மையான உபவாச ஜெபத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுத்து கட்டளையிடுவார். எங்களுக்காகவும் இந்த கடைசி கால அபிஷேகம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.